கலாத்தியர் 1வது அதிகாரம் 256. எட்டாவது வசனம். நாங்கள் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை அல்லாமல் நாங்களாவது வானத்தில் நான் பிரசங்கித்த சுவிசேஷம் அல்லாமல் யார் வந்தாலும் பாருங்க, யாரெல்லாம் சொல்றாங்க, நாங்களாவதுனா இந்த பவுல் இவங்கெல்லாம் நாங்களாவது வானத்திலிருந்து வருகிற ஒரு தூதனாவது, வானத்திலிருந்து வருகிற ஒரு தூதனாவது வேறொரு சுவிசேஷத்தை உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன். முன் சொன்னது போல மறுபடியும் சொல்லுகிறேன், நீங்கள் ஏற்றுக்கொண்ட சுவிசேஷத்தை அல்லாமல் வேறொரு சுவிசேஷத்தை ஒருவன் உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன். இப்பொழுது யோசிச்சு பாருங்க, இந்த கலாத்தியர் புஸ்தகத்தை நீங்க முழுசா ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் நீங்க முழுசா படிச்சீங்கன்னா அதை எதை முன்னிறுத்துகிறாரே, எதற்கு எதிர்த்து இந்த கலாத்தியருக்கு எதை பேச விரும்புறாரு அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவா புரியும். அது முன்னடையாளமா சிலதை நிறைய சொல்றாரு. அப்பதான் சொல்றாரு, இந்த சுவிசேஷத்துக்கு விரோதமா யார் வந்தாலும், இப்போ நம்ம பெரிய ஊழியக்காரலாம் அதனால நம்ம சொல்றத கேட்கணும் அப்படி நம்ம பேசக்கூடாது. அல்லேலூயா. அதுக்காக தான் அவர் சொல்றாரு, நாங்களாவது வானத்திலிருந்து வருகிற தூதனாவது வேறொரு சுவிசேஷத்தை உங்களுக்கு பிரசங்கித்த அவன் சபிக்கப்பட்டவனா இருக்கட்டும். அடுத்தவங்க மட்டும் சொல்லாரு, அவரே சொல்றார். அல்லேலூயா. அவரே சொல்றார், நாங்களாவது வேறொரு வானத்திலிருந்து வருகிற தூதனாவது வந்து சொன்னா கூட நீங்க அந்த சுவிசேஷத்துக்கு விரோதமா நீங்க செயல்படாதீங்க, அவன் சபிக்கப்பட்டவன் என்று சொல்லப்படுகிறது. அப்போ இந்த சுவிசேஷத்தை அப்படி எவ்வளவாய் கற்றுக்கொள்ள வேண்டும் என்கிறதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்க. இந்த சுவிசேஷத்தின் ரகசியத்தை நீங்கள் எவ்வளவாய் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்க. இதற்கு விரோதமா பேசுகிறவனே சபிக்கப்பட்டிருப்பான். இந்த சுவிசேஷத்துக்கு விரோதமா வேற ஒரு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறவன் என்ன சொல்வானா, சபிக்கப்பட்டிருப்பான்னு சொல்லப்படுது. அப்போ நம்ம நீங்க எதை கற்றுக்கொள்ளணும்னு நீங்க ஆர்வப்படணும்னா இந்த நிருபங்களை நீங்க நல்லா கற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. நல்ல நீங்க தெளிவா நீங்க ஆவியானவருடைய துணையோடு நீங்க மறுபடியும் பிறந்திருக்கிறேன் என்கிற துணையோடு நீங்க படிக்கணும். நீங்க மாம்ச சிந்தனையில நீங்க சிந்திக்க கூடாது. ஏன்னா நம்ம மாம்ச சிந்தனை என்ன செய்யும், உலக பக்தி என்ன செய்கிறது, நம்ம ஏதாவது செய்யறோம். உலக மனுஷங்க பக்தி எப்படி காணிக்காங்க, நம்ம ஏதாவது அதுக்கே செய்வோம், ஏதாவது தன்னை தியாகம் பண்ணுவோம். சிலவங்க எதையாவது வழியை கொடுத்துருவாங்க. இதெல்லாம் நம்ம மாம்சத்திலும் ரத்தத்திலும் உண்டாகுற சிந்தனை. இதனால உண்டான பக்தி. ஆனா நம்ம கிறிஸ்து அப்படிங்கிறது இந்த உலக பக்தி போல உள்ளது அல்ல. அல்லேலூயா. நாங்கள் மாம்சத்தோடு ரத்தத்தோடு நாங்க சிந்திக்கல. இத மனுஷனிடத்துல நாங்கள் கற்றதும் இல்லை, மனுஷனிடத்துல நாங்கள் பெற்றதும் இல்லை. இயேசுவே எங்களுக்கு அதை வெளிப்படுத்தினார் என்று பவுல் எழுதுகிறார். அல்லேலூயா. நாங்கள் இந்த சுவிசேஷத்தை நாங்கள் ஒரு மனுஷன்கிட்ட கற்றுக்கொள்ளல, நாங்கள் பெற்றதும் இல்லை, ஒரு மனுஷனே பெற்றல, நேரடியாக நாங்கள் பெற்றுக்கொண்டோம். அப்படியே நேரடியாக சொல்றார். ஆமென். புரியுது. அப்ப அந்த நேரடியாக சொல்றாருன்னா எவ்வளவா நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்க. இந்த சுவிசேஷத்தை எவ்வளவா நம்ம ஆர்வம் உண்டாகணும் அப்படின்னு அறிந்து கொள்ளணும். ஏன்னா அவர் சொல்ற நாள்ல படிச்சு பாருங்க, அவர் ஒரு நாள்ல அவர் நம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து, இப்பொழுது இருக்கிறார்னா எங்க இருக்குது, அந்த உலகத்தை தான் சொல்றாரு. இந்த உலகத்தை பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து விடுவிக்கும்படி நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்புக்கொடுத்தார். இது என்னதான் வருவாங்க, முதல்ல நம்மள அந்த பிரபஞ்சத்திலிருந்து விடுதலையாக்கணும். எது விடுதலையாக்கும், அவர் இதெல்லாம் செஞ்சிருக்கிறான்னு சொல்ற சுவிசேஷத்தை பாருங்க, அதுதான் எதையும் விடுதலையாக்கும். எப்படி இந்த பிரபஞ்சத்தினின்று விடுவிக்கும்படி தம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியும் நம்மளை விடுவிக்கணும். அது யாருடைய சித்தம், பிதாவுடைய சித்தம். பிதாவுடைய சித்தத்தின்படியும் நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். நம்மளை மீட்க வேண்டும், பிதாவுடைய விருப்பமும் அதுதான். அப்ப பிதாவின் விருப்ப சித்தம் அங்க நிறைவேறுகிறது. பிதாவின் சித்தம் நிறைவேறுகிறது, நாம் பூமியிலிருந்து விடுதலையாக்கப்படுகிறோம். எதற்காக, அவர் தம்மை தாமே ஒப்பு கொடுத்ததுனால். அல்லேலூயா. நீங்கள் நான் இந்த உலகத்துக்கு உரியவன் இல்ல அப்படின்னு நீங்க எதனால சொல்றீங்க, உங்க பக்தினால் நீங்க சொல்லல. ஏன்னா அவர் எனக்கு தம்மை தாமே அதுக்காக ஒப்பு கொடுத்து விட்டார். இயேசு கிறிஸ்து எனக்காக ஒப்பு கொடுத்து விட்டார். இந்த உலகத்தில் இருக்கிற மனுஷர்கள் தேடுகிற தெய்வங்கள் எல்லாம் எதுவும் அது நமக்கு
ராஜாவை செய்யல. அதுதான் வித்தியாசம். அவங்க பக்திக்கும் நம்ம பக்தி என்ன வித்தியாசம்னா, இப்போ அந்த தெய்வங்கள், அவங்க வணங்குற தெய்வங்கள் எதுவுமே அவங்களுக்காக செய்யல. இவங்க தான் தன்னுடைய பாவங்கள்ல இருக்கிறதுனால நம்ம பாவம் மாறணும்ட்டு அவங்க எதையாவது செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. காணிக்க கொடுக்குறாங்க, அதை செலுத்துறாங்க, இந்த செலுத்துறாங்க, நிறைய செலுத்தி கொண்டு இருக்கிறாங்க. தியாகமாக ரத்தத்தை சிந்துறாங்க, முடியை கொடுக்குறாங்க, இப்படி பலவிதமானதை எழுதுறாங்க, கொடுக்குறாங்க. சில பேர் எழுதுறாங்க, முடி கொடுக்குறாங்க. அது எதுக்காக தான் என் பாவம் ஏதாவது போட்டோம், இல்லாட்டி ஏதாவது பலி கொடுக்காங்க, ஆடோ மாடோ கோழியோ எதனால எழுதுறாங்க, கொடுக்குறாங்க. எதுக்காக? நம்ம பலி, நம்ம பாவம் என்ன செய்யணும் போட்டோம். எதனால? அந்த தெய்வங்கள் அந்த மனுஷர்களும் பாவத்துக்காக எதையும் செய்யல. அதனால அவங்க என்ன செஞ்சிருக்காங்க, செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. ஆனா நீங்க ஆராதிக்கிற தெய்வம் உங்கள் பாவங்களுக்காக அவரே பலியாய் மாறினார். ஹல்லேலூயா. அதனால அவங்க பக்திக்கும் உங்க பக்திக்கும் வித்தியாசம் உண்டு. ஆமென். அவங்க பக்தி அவர் பாவம் மாற வேண்டும் என்பதற்காக அவங்க பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. உங்களுக்கு இந்த பிரபஞ்சத்திலிருந்து விடுவிக்கப்பட்டிருக்கிறீங்க. வித்தியாசம் இருக்கா இல்லையா? ஒரு ரெண்டு ஆட்சி இருக்குன்னா தோல்வி ஆட்சிக்கும் வெற்றி ஆட்சிக்கும் வித்தியாசம் இருக்கும். வெற்றி பெற்றவங்க ஆட்சி எப்படி இருக்கும்? அதிகாரமுடையதா இருக்கும். அதே தோத்தவங்க ஆட்சியில என்ன இருக்காது? அதிகாரம் இருக்காது. அதே போல உங்களுக்கு பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கிறது, அவங்களுக்கு பாவம் மன்னிக்கப்படல. அவங்களுக்காகவும் இயேசு மன்னிச்சிருக்கிறாரு. அவங்க அறியாதபடினால் தன் பாவத்துக்காக அப்படி செலுத்துறாங்க. நீங்கள் அறிந்திருக்கிறவங்களும் நான் அப்படிதான் நான் பக்தியை வெளிப்படுத்தும் அப்படின்னா அது மாம்சத்துக்குரியதாக இருக்கும், அவரை மறுதலிக்கிறதாக இருக்கும். உங்களுக்காக பிதாவின் சித்தத்தின்படி வந்தவரை நீங்கள் மறுதலிக்கிறதாக இருக்கும். அதனாலதான் அந்த சுவிசேஷத்தை அவர் ரொம்ப வற்புறுத்தி பவுல் எழுதுறார். புறஜாதிகளுக்கு ரொம்ப வற்புறுத்தி எழுதுறார். அல்லேலூயா. ஏன்னா நியாயப்பிரமாணத்தில் இருக்கிறவங்களுக்கு கூட கொஞ்சம் தெரியும். ஏன்னா அதுலயும் இயேசு கிறிஸ்து வருவதை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. ஆனா புறஜாதிகளுக்கு எதுவுமே தெரியாது. அதனால அது தெளிவாக எழுதுகிறார். அப்ப இப்படி இருக்கிற இந்த சுவிசேஷத்தை தவறாக பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டிருப்பான் என்று சொல்லப்படுகிறது. ஆனபடினால இந்த சுவிசேஷத்தை நீங்கள் அறிவதற்கு ரொம்ப கவனமாக இருக்கணும். நீங்கள் எங்க சத்தியத்தை கேட்டாலும் கிறிஸ்துவினால் உண்டான நீதியை குறித்து நீங்கள் பேசுங்க, அதை நீங்க சிந்திங்க, அதே உங்களுக்குள்ள உள்வாங்கி அதை நீங்க தியானித்து நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு இந்த பிரபஞ்சத்திலிருந்து அவர் என்ன விடுதலையாக்கி இருக்கிறார், இந்த உலகத்திலிருந்து அவர் என்ன விடுதலையாக்கி இருக்கிறார், இதே நீங்க உள்ள தியானிக்கும் பொழுது என்ன நடக்கும் என்றால் நீங்கள் இந்த உலகத்துக்குரிய எதுவும் உங்களை பாதிக்காது. ஹல்லேலூயா. பேதுருவை இயேசு பிரித்தெடுக்கும் பொழுது அவர் பேரை மாற்றுறார். நீ என்ன சீமோன் என்று கூறப்படுவாய். அதுக்கு என்ன அர்த்தம் என்று சொல்லப்படுகிறது? பாறை என்று சொல்லப்படுகிறது. ஹல்லேலூயா. ஏன்னா இந்த உலகத்துக்குரியவங்களுக்கு கிறிஸ்தவங்களுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. இந்த உலகத்துக்குரியவங்களை சிலவங்க ஈஸியா பிசாசு வஞ்சித்திருதான். ஏன்னா அது அவங்க ஏற்றுக்கொள்கிறார்கள். அதுக்கு ஏற்றபடி அவங்க ஒரு அதை கொடுத்தாங்கன்னா அதை அவங்க உள்வாங்கி கொள்கிறார்கள். ஒரு அன்பை அவன் ஒரு தவறான வார்த்தையை ஏவுறான்னா விதைக்கிறான்னா அது உள்வாங்கப்பட்டுகிறது. அதே ஒரு பாறையா இருக்குமானால் எந்த அம்பு போட்டாலும் அது உள்ள என்ன பாதிக்கவே செய்யாது. ஹல்லேலூயா. அதைத்தான் இயேசு சொல்றார், நீ முதல் பாறையா எண்ணப்படுவாய். ஆமென். பேதுருவை அவர் பாறையா என்ன, பேதுருவை கொண்டு தான் நான் கட்ட போகிறேன், இந்த பேதுருவை கொண்டு தான் நான் என்ன போறேன், எழுப்ப போகிறேன், இந்த புதிய பிரமாணத்துக்கு நான் எழுப்ப போகிறேன் என்கிறதாக அஸ்திபாரத்தை பேதுருவை வைக்கிறார். அதனால தான் சொல்றாரு, நீ என்ன லகுவா இருக்க முடியாது. ஹல்லேலூயா. நீ லகுவா இருக்க முடியாது, நீ பாறையிடப்படுவாய். உனக்கு விரோதமா எத்தனை அம்புகள் வந்தாலும் அந்த பாறை வெட்டிக்குமே வழியா அந்த பாறை சேதப்படுவது இல்லை. ஹல்லேலூயா. உலகத்தின் எந்த பிசாசின் அன்புகளும் உங்களை சேதப்படுத்த முடியாதபடி உங்களுக்கு அப்படிப்பட்ட இருதயத்தை தேவன் அப்படி கொடுப்பார். ஆமென். அப்படிப்பட்ட உலக அன்புகள், உலக அன்பு, தவறான அன்புகளை பிசாசு போடுவான், தவறான வார்த்தையை பிசாசு போடுவான். அதுதான் அன்பு. தவறான வார்த்தைகள் உங்களுக்கு வரும்பொழுது உங்கள் இருதயங்கள், நீங்க உலகத்தை ரொம்ப நேசித்துக் கொண்டிருப்பீங்க, உங்கள் இருதயம் அதை ஏற்றுக்கொள்ளும் பொழுது நீங்கள் அப்படியே சோர்ந்து போவீர்கள். ஹல்லேலூயா. அதனாலதான் போட்டிருக்குது, உலகத்தை நேசிக்கிறவர்கள பிதாவின் அன்பு இல்லையா. உலகத்தை நேசிக்கிறேன்னா உலகத்தின் மேல் அன்பு வச்சோம்னா அது ஏதாவது உங்களுக்கு ஒரு வார்த்தையை கொண்டு வரும்பொழுதே நீங்கள் முறுக்கி போவீங்க.
அப்போ அந்த உலகத்துல நான் விடுவிக்கப்பட்டிருக்கிறேன் என்பதை நீங்க நினைச்சு அதே சிந்திக்கும் பொழுது உங்களுக்குள்ள என்னதுன்னா அந்த உலகத்தின் அன்புகள் உங்களை பாய முடியாதபடி நீங்கள் பலசாலியா மாறுகிறீர்கள். உங்களுடைய சரீரம், உங்களுடைய மனது அப்படிப்பட்ட ஒரு பலசாலியாக தைரியமாக இருக்கக்கூடியதாக வருகிறது. எதை பார்த்தாலும் இதுக்கு உதாரணம் இயேசு கிறிஸ்துவை சொல்லலாம், இதுக்கு உதாரணம் ஸ்தேவானை சொல்லலாம், இதுக்கு உதாரணம் பவுலை சொல்லலாம், பேதுருவை சொல்லலாம். அப்போஸ்தலரை பாருங்க, எந்த சூழ்நிலை வந்தாலும் எங்கேயுமே அவங்க ஆவில புதிய மேற்கிட்ட வந்ததுக்கு பிறகு எங்கேயாவது அவங்க பயந்து நடுங்கினாங்க அப்படி இருக்குதா? இல்ல. ஸ்தேவானை கல்லை தூக்கி எரிந்து கொலை செய்யும்படி திரளான ஜனங்கள் கூடி அவரை கொலை செய்ய நினைத்த பொழுதும் ஸ்தேவான் சொல்லுகிறான், முழங்காலில் போட்டு கையை உசத்தி பிதாவை மன்னியும் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. எப்படி அவன் இருந்தது அப்படி இருந்தது? பயம் இல்லாம போச்சு. புதிய மனுஷனாய் மாறுகிறான், வேறு மனுஷனாக மாறுகிறான். ஆமென். பவுல் திரளான ஜனங்கள் அடிக்க நெருங்கி கொண்டிருந்த பொழுதும் பவுல் பயந்து ஓடல. அவங்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கும்படியாக போகிறான். ஜனங்கள் பிடிச்சு நிறுத்துறாங்க. எருசலேம்ல பவுலை இப்படிப்பட்டவர்கள் யூதர்கள் இப்படி செய்வார்கள், அவரை கட்டி இப்படி கொலைவீராய் குற்றுவீராய் போடுவார்கள் என்று ஒரு தீர்க்கதரிசி சொன்னதுக்கு பிறகும் பவுல் தைரியமாக போகிறான் எருசலேமுக்குள்ள. என்னை மீன் அப்படி மாத்தாதீங்க, சாவதுக்கு நான் தைரியமா இருக்கிறேன் சொல்றான். இதெல்லாம் எதனால வந்தது? அவர்கள் இருதயங்கள் மாற்றப்பட்டுச்சு. அல்லேலூயா. அவள் மனம் உலகத்திலிருந்து மாற்றப்பட்டுச்சு. அவங்க வேறு மனுஷனாக, அவங்க இருதயம் வேற பாறையாய் மாற்றப்பட்டுச்சு. அல்லேலூயா. சில நேரத்துல நம்ம முதலாம் ஒரு சின்ன வார்த்தைகள் கேட்டா அப்படியே ஒரு 2 நாள் 3 நாள் அப்படியே நமக்குள்ள நாங்க தேவனை அறிவதற்கு முன்பாகலாம் ஒரு என்னோட இருந்த நண்பர்களே எங்க போயிட்டா கூட நம்ம சோறு உண்டாயிடும். ஒரு 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 துக்க செய்தி வந்துட்டுனா அப்படியே அவ்வளவுதான் அப்படியே நமக்கு சோறு வந்துடும். ஏன்னா அந்த உலகம் அப்படி இருந்தனா அதனுடைய ஒரு வார்த்தை அப்படியே நம்மள என்ன செய்யும்? துப்பி போடும். ஆனா தேவனுடைய அந்த சுவிசேஷம் அப்படி இருக்கிறதை நீங்கள் சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ளும்போது என்ன நடக்கும்? நீங்கள் வேறு மனுஷனாய் மாறுகிறீர்கள். அந்த சுவிசேஷம் என்பது இந்த உலகத்துக்கு உரியவளா நீங்க இருக்க மாட்டீங்க, உன்னதத்துக்குரியவளா இருப்பீங்க. நம் முன்னோர்கள் எப்படி இருந்தார்களோ அப்படி நீங்க இருப்பீங்க. எந்த துக்கமும் உங்களை சேதப்படுத்தவே முடியாது. அல்லேலூயா. நீங்க சில ஊழியர்களே நீங்க பாருங்க, குறிப்பாக நீங்க டிஜேஸ் தினகரன் ஐயாவை பாருங்க. அவன் ஊழியம் செய்து பிரபலமாக இருக்கும் பொழுது அவன் மகன் மரிக்கிறான். யோசிச்சு பாருங்க, ஊழியம் செய்ய முடியுமா? எத்தனை ஜனங்கள் எப்படி எல்லாம் பேசிப்பாங்க யோசிச்சு பாருங்க. ஊழியம் நல்லா வளர்ந்து கொண்டு உள்ள வாலிப வயதுக்குள்ள அழகு நிறைந்திருக்கிற அந்த புள்ள வாலிப கண் முன்னால் ஆக்சிடென்ட் ஆகி இறங்குது. எப்படி இருக்கு? எத்தனை ஜனங்கள் ஏசிப்பாங்க, எத்தனை ஜனங்கள் அர்த்தமா பேசியிருப்பாங்க யோசிச்சு பாருங்க. அவர் இருதயம் அவங்க குத்தப்பட்டிருந்தாரு, அவர் ஊழியம் செஞ்சிருக்க முடியாது. அதிலே அவர் மரிச்சிருப்பாரு. அல்லேலூயா. அவர்கள் அந்த அன்பை விட தேவனுடைய அன்பு அவர்களை நிறைத்திருந்தது. ஆமென். இந்த உலகத்தின் அன்பை எதுவுமே சேதப்படுத்த முடியாது என்பதை நிரூபித்தாங்க. அல்லேலூயா. ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் தேவனுடைய அன்பினால் நிறைக்கப்பட வேண்டும். அதனால பவுல் சொல்றார், எதுவும் எங்களை தேவனுடைய அன்பை விட்டு பிரிக்கவே முடியாது. இந்த சுவிசேஷத்தின் அன்பு எப்படி வரும்னா இந்த சுவிசேஷத்தின் மூலமா தான் வரும். தேவனுடைய பக்தியை நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது தான் வரும். தேவன் எனக்கு செஞ்சிருக்க இது பிதாவின் சித்தமாக இருக்கிறது என்பதை நீங்கள் விசுவாசித்தால் தான் இது வரும். அல்லேலூயா. பெரிய ஊழியக்காரர் அப்படி 10 நாள் தான் தேவன் வருவார், இப்படி 10 நாள் தான் தேவன் வருவார் என்று சொன்னால் தேவன் சொன்ன வார்த்தையை மாற்றுகிறதாக இருக்கும். அது நல்லது போலதான் இருக்கும். அந்த கரெக்ட் தீர்க்கதரிசி சொன்னது நல்லதே. ஆனால் அதற்கு முன்பாக அந்த தீர்க்கதரிசிக்கு சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தருடைய வார்த்தை. அல்லேலூயா. உங்களுக்கு இப்போ எனக்கு தேவன் எதை சொல்லி இருக்கிறாரோ அதை தான் நான் செய்யணும். அந்த ஊழியக்காரருக்கு சொல்லி இருக்கிறாரு, அப்ப நமக்கு அப்படிதான் போகணும் அப்படிங்கிறது இல்ல. உங்களுக்கு ஒரு திட்டத்தை வச்சிருக்காருன்னா உங்க மூலமா செய்வாருன்னா நீங்கள் அவர் சொல்லுங்க கீழ்ப்படிய வேண்டும். அதுதான் பிதாவின் சித்தம். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து மூலமாய் உங்களை கொண்டு செய்யணும்னு பிதா ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறார். அதற்கு உங்களை நீங்கள் அர்ப்பணித்திருக்கிறீர்கள். அதுதான் பிதாவின் சித்தம். அவர் உங்க மூலமாய் செய்வார் என்பதை நீங்கள் விசுவாசிக்கிறீர்கள். அவர் என் மூலமாய் நடத்துவார் என்பதை நீங்கள் விசுவாசிக்கிறீங்க. என்னை நான் அவருக்கு அர்ப்பணித்திருக்கிறேன். அவர் எனக்குள் இருக்கிறார், அவர் என்னை கொண்டு செய்வார். அவர் சொன்னது ஒன்றும் என்னை கொண்டு செய்வார், மாறாது. நீங்க விசுவாசிக்கிறீங்க, அது பிதாவுக்கு உங்களை ஒப்பு கொடுக்கிறீங்க. இயேசு கிறிஸ்து நமக்காக இந்த பூமியில சரீரத்தை ஒப்பு கொடுத்தது போல பிதாவின் விருப்பத்துக்காக உங்கள் சரீரத்தை நீங்க ஒப்பு கொடுக்கிறீங்க. அல்லேலூயா. இது யாராலும் மாறாது.
இந்த ஒப்பு கொடுத்தல் உலகத்துக்காக நீங்கள் மாற்ற மாட்டீர்கள். இந்த சுவிசேஷத்தை நீங்கள் அறிந்து கொள்ளும் பொழுது, இந்த சுவிசேஷத்தை அறிந்து கொள்ளும் பொழுது உலகம் உங்களை சேதப்படுத்த முடியாது. ஆமென். அப்போ அவ்வளவு பெரிய வைராக்கியமா இருந்த அந்த தீர்க்கதரிசி ஒரு சாதாரணமானல வஞ்சிக்கப்பட்டார். யோசிச்சு பாருங்க, சவுல் பெரிய வீரனாக இருந்த சவுல் ஒரு சாதாரணமான தேவனுடைய வார்த்தையை அசட்டை பண்ணினால வஞ்சிக்க விழுந்து போனார். யோசிச்சு பாருங்க, அப்போ விழுந்து போனவங்க நீங்க பாத்தீங்கன்னா அவங்க பெரிய பெரிய தவறு பண்ணிக்க மாட்டாங்க. ஒரு சின்ன தேவனுடைய வார்த்தையை மீறி இருப்பாங்க, கிருபை அவளை விட்டு வெளியே போயிடும், தவறான வழியிலே நடத்தப்படுவாங்க. அதுக்கு பிறகு சவுலுக்கு ராஜ்யபாரம் இருந்தது. ஆனால் அங்க தேவ ஆவினால் நடத்தப்படல, அசுத்த ஆவினால் நடத்தப்பட்டது. அவன் ஆக்கினை அடைப்படையவன் அதுக்கு நேராக நடத்தி கொண்டிருந்தது. ஹல்லேலூயா. அதனால நீங்க தேவனுடைய சுவிசேஷத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்க, விசுவாசிங்க, அதை விசுவாசத்தில் தரித்து கொள்ளுங்க. உங்களால் எவ்வளவா அந்த வசனத்தை உங்களுக்கு சிந்திக்க முடியுமோ நீங்க சிந்திங்க. படிக்க எவ்வளவா நேரம் கிடைக்குது நீங்க படிங்க. படித்து நீங்க விருப்பத்தை நீங்க சொல்லுங்க. நீங்க படிக்கும் பொழுது நீங்க தேவன் பேசுவதை நீங்க செவி கொடுத்து கேட்கறீங்க. அப்படின்னா என்ன, அவரை கனப்படுத்துறீங்க. ஹல்லேலூயா. நான் என் பிள்ளைகிட்ட பேசுறேன், என் பிள்ளை நின்று கேட்டுச்சுன்னா எனக்கு எப்படி இருக்கும்? சந்தோஷமா இருக்கும். நான் பேசிட்டு என் பிள்ளை அதனால வெளியே போதும் வைங்க. அப்ப என்ன நினைக்கிறான்? அசட்டை பண்ணுகிறான். ஒரு ஆட்ட நான் பேசுறேன், அந்த ஆள் என் பேச்சை கேட்காம போயிட்டு இருந்தா அவர் என்னத்தால போறாரு? அசட்டை பண்ணுகிறார். ஹல்லேலூயா. அப்ப இந்த வார்த்தையை அவர் பேசுறது நீங்க ஆர்வமா நீங்க காத்திருக்கும் போது என்ன செய்றீங்க? அவரை கனப்படுத்துறீங்க. ஹல்லேலூயா. அவரை கனப்படுத்துறீங்க. வேதத்துல என்னை கனப்படுத்துறவனே நான் கனப்படுத்துவேன். ஆமென். அதனால தேவனுடைய வார்த்தை மேல நீங்க உறுதியாய் நம்பிக்கையா இருக்க. தேவனுடைய பட்டயம் என்கிற மகாபெரிய வார்த்தை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். அது மாம்சமாகி இந்த உலகத்தை சுத்திகரித்து இருக்கிறது, விடுதலையாக்கி இருக்கிறது. இந்த பிரபஞ்சத்திலிருந்து நம்மளை எல்லாம் விடுதலையாக்கி இருக்கிறது. இன்னைக்கு அது நமக்குள்ள தங்கி இருக்கிறார். நாமே பாக்கியவான்களாக இருக்கிறோம். நாம் இந்த உலகத்துக்குரிய இல்லாதபடி நம்மளை ஜெயம் எடுக்க தேவன் வச்சிருக்கிறவருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். நாம் இருக்கிறோம்.